இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பொரிக்காத்தான் கூட்டணிக்கு பாஸ் தலைமை வகிக்க முஹிடின் யாசின் நிபந்தனையின்றி ஒப்புக்கொண்டார். பாஸ் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் அறிவிப்பு. பொரிக்காத்தான் நேஷனல் கூட்டணிக்கு பாஸ் கட்சியானது தலைமை வகிக்க தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நிபந்தனையின்றி ஒப்புக்கொண்டதாக பாஸ் துணைத் தலைவர் டத்தோசரி துவான் இப்ராஹிம் துவான் மான் அறிவித்துள்ளார். பெர்சத்து கட்சியின் தலைவரான முஹிடினுக்கும் கூட்டணி தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பல சந்திப்புகளுக்கு பிறகு பாஸ் கட்சி தலைமை ஏற்பதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவானது வரும் பிப்ரவரி மாத இறுதியில் நடைபெறும் பொரிக்காத்தான் உச்சமன்ற கூட்டத்தில் உறுதி செய்யப்படும் என்றும் துவான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் கூட்டணியை நிர்வகிப்பதற்கான அதிகாரம் தலைவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் தொடர்ச்சியான பிரச்சினைகள் உச்சமன்றத்தின் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதையும் துவான் இப்ராஹிம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கூட்டணிக்கு பாஸ் கட்சி தலைமை தாங்குவதற்கான காரணம் அதன் நாடாளுமன்ற பலம் மற்றும் அது தற்போது ஆளும் மாநிலங்களின் எண்ணிக்கை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றும் துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் பிரதமரான முஹிடின் யாசின் பெர்லிஸ் மாநிலத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து பொரிக்காத்தான் நேஷனல் கூட்டணி தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். கடந்த ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்த அவரது ராஜினாமாவிற்கு பிறகு அவரது தலைமையிலான பெர்சத்து கட்சி பாஸ் கட்சியிடம் இருந்து மாநில தலைமை பொறுப்பை கைப்பற்றியது. இதனால் இரு கட்சிகளுக்கிடையே பதட்ட நிலையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD காப்பில் 3 பேர் சம்பந்தப்பட்ட முறைகேடுகள் குறித்த பல்வேறு அறிக்கைகள் வெளிவந்ததை தொடர்ந்து அதன் உயர்மட்ட நிர்வாக குழுவில் உள்ள 3 உறுப்பினர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. அந்த அறிக்கைகள் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவான PAC தலைமை தணிக்கையாளர் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM ஆகியவற்றால் வெளியிடப்பட்டதாக HRD காப் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையானது அரசாங்கத்துடன் தொடர்புடைய நிறுவனத்தின் பயன்படுத்தப்படாத வரிகளின் மேலாண்மை, மனாரா இக்லாஸ் கையகப்படுத்தல் மற்றும் HRD காப்பின் பங்கு முதலீட்டு மேலாண்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையது என்றும் HRD காப் குறிப்பிட்டுள்ளது. பொரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பொறுப்பிற்கு பாஸ் கட்சி ஏற்கனவே ஒரு மூத்த தலைவரை மனதில் வைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தகியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கூட்டணியின் அரசியல் அமைப்பின்படி இறுதி முடிவானது பொரிக்காத்தான் உச்சமன்றத்தால் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் நேற்று இரவு கொத்தபாருவில் செய்தியாளர்களை சந்தித்த தகியுடின் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் உச்சமன்ற கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கும் வரை அந்த தலைவரின் அடையாளத்தை வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாஸ் உச்சமன்ற கூட்டமானது பிப்ரவரி 20 பிறகு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீன புத்தாண்டு காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் விபத்துகளின் அபாயத்தை கட்டுப்படுத்தவும் சாலை போக்குவரத்து இலாக்காவான JPJ கனரக சரக்கு வாகனங்களுக்கு 4 நாட்கள் தடையை அமுல்படுத்த உள்ளது. இந்த தடையானது வரும் பிப்ரவரி 14 முதல் 15 வரையிலும் பின்னர் பிப்ரவரி 21 முதல் 22 வரையிலும் அமுல்படுத்தப்படும் என்று JPJ தலைமை இயக்குனர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அனைத்து கனரக வாகன ஓட்டுநர்களும் இந்த அறிவுறுத்தலுக்கு இணங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவசர கால நடவடிக்கைகளில் ஈடுபடும் வாகனங்களை தவிர 7500 கிலோவுக்கு மேற்பட்ட சரக்கு லாரிக்கு இத்தடையானது விதிக்கப்பட உள்ளது. இதற்கிடையில் பண்டிகை காலங்களில் சாலை பயனர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறும் JPJ வலியுறுத்தியுள்ளது.
ஆமை இனங்களை கடத்தும் செயலில் ஈடுபட்ட நிஞ்சா டர்ட்டில் கும்பலை சேர்ந்த 3 பேர் கடந்த புதன்கிழமை கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 2 லட்சம் ரிங்கேட்டிற்கும் அதிகமான தொகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையானது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தானும் புகிட் அமானை சேர்ந்த வனவிலங்குகள் கடத்தல் குற்றங்களை தடுக்கும் சிறப்பு பிரிவும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடவடிக்கைகளில் பெர்லிஸ் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறையும் இணைந்து அம்மாநிலத்தில் 3 இடங்களில் நடத்திய அதிரடி சோதனைகளில் 50 அரிய வகை ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த புதன்கிழமை கங்காரில் உள்ள ஒரு வீட்டில் பிற்பகல் 12:35 மணியளவில் உள்ளூர்வாசி ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடம் இருந்து சுல்கேதா ஆமைகள் என சந்தேகிக்கப்படும் 6 அரிய வகை ஆமைகள் கைப்பற்றப்பட்டதாகவும் பெர்ஹிலித்தான் தலைமை இயக்குனர் டாக்டர் அப்துல் கடீர் அபு ஹஷீம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கக்கி புகிட் பகுதியில் உள்ள 2 வீடுகளில் இருந்து பல்வேறு அரிய வகை ஆமைகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதன் மொத்த மதிப்பானது 2,87,395 ரிங்கெட் என்றும் அப்துல் கடீர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று வியாழக்கிழமை இரவு குவாந்தான் சகமாட் சாலையின் 143வது கிலோமீட்டரில் 3 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 60 வயது டாக்ஸி ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் மேலும் 4 பேர் காயமடைந்தனர். இரவு சுமார் 11:20 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் கிளாந்தான் கொத்தபாருவை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் யூசுப் தலையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு மாட்சாம் ஷா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இவ்விபத்தில் 26 வயது ஆடவரால் இயக்கப்பட்ட சிறிய செடான் ரக காரானது 56 வயது ஆடவரால் இயக்கப்பட்ட செடான் கார் மற்றும் உயிரிழந்தவரால் இயக்கப்பட்ட எம்பிவி கார் ஆகியவற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக ரோம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷரீஃப் மண்டோய் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் கடுமையான காயங்களுக்கு உள்ளான 4 பேர் சிகிச்சைக்காக குவாந்தான் தங்கு அம்புவான் ஹவ்சான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்தானது 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் கடந்த ஜனவரி 1 முதல் 15ஆம் தேதி வரையில் 2 வாரங்களில் மட்டும் மொத்தம் 807 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களில் 509 பெண்கள் மற்றும் 298 ஆண்கள் என்பது டெல்லி போலீஸ் வெளியிட்டுள்ள தரவுகளின் மூலம் தெரியவந்துள்ளது. அதன் அடிப்படையில் சராசரியாக நாள் ஒன்றுக்கு 54 பேர் காணாமல் போயுள்ளனர். மேலும் அதே காலகட்டத்தில் 191 வயது குறைந்தோரும் மாயமாகியுள்ளனர். அவர்களில் 138 சிறுமிகளும் 31 சிறுவர்களும் அடங்குவர். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் 52,000க்கும் அதிகமானோர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்கள் இன்னும் கண்டறியப்படாமல் அவ்வழக்கானது நிலுவையில் உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த விவகாரமானது தற்போது இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.